அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. திருத்தந்தையை சந்தித்தார் ஐரோப்பிய கவுன்சில் தலைவர் திரு அந்தோனியோ கோஸ்டா. உலகளாவிய சவால்களை எதிர்கொள்வதில் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு திரவை ஒரு முக்கியமான பங்காளராக இருக்கின்றது. திரு அந்தோனியோ கோஸ்டா உலகில் பசியை ஒழித்தல், ஏழை நாடுகளின் வளர்ச்சி, போரினால் பாதிக்கப்படும் மக்கள் வாழும் நாடுகளில் பன்னாட்டு சூழலை மேம்படுத்துதல் ஆகியவை குறித்து ஐரோப்பிய கவுன்சிலின் தலைவர் திரு அந்தோனியோ கோஸ்டா அவர்களிடத்தில் கலந்துரையாடினார். திருத்தந்தை 14ஆம் லியோ ஜூன் 6 வெள்ளிக்கிழமை ஐரோப்பிய கவுன்சிலின் தலைவரான திரு அந்தோனியோ கோஸ்டா அவர்களை வத்திக்கானில் சந்தித்து உரையாடிய திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் உலகில் நிலவும் வறுமை மற்றும் பசியை ஒழிப்பதற்கான உலகளாவிய நிதியை நிறுவுவதற்கான திட்டம் குறித்த கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டார். திருத்தந்தையுடனான சந்திப்பிற்கு பின் திருப்பீடச் செயலர் கர்தினால் பியேத்ரோ பரோலின் அவர்களையும் மாநிலங்களுடனான உறவுகளுக்கான துணைச் செயலாளர் பேரருள் தந்தை வாச்சாவ்ஸ்கி மிரோஸ்லா ஸ்டானிஸ்லா அவர்களையும் சந்தித்தார். திரு அந்தோனியோ கோஸ்டா திருப்பீடச் செயலகத்தில் நடைபெற்ற இச்சந்திப்பின்போது திரு அவைக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் இடையிலான சுமூகமான நல்ல உறவுகள், உலகில் பசியை ஒழிப்பதற்கும் ஏழ்மையான நாடுகளின் வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கும் ஒரு உலகளாவிய நிதியை நிறுவுவதற்கான திட்டம், பொதுநலன் சார்ந்த பிரச்சினைகள் குறித்த உரையாடலை மேலும் தீவிரப்படுத்துவதற்கான விருப்பம் ஆகியவை குறித்து கலந்துரையாடப்பட்டன. மேலும் தற்போதைய பன்னாட்டு சூழல் குறித்தும், குறிப்பாக உக்ரைன் மற்றும் காசாவில் உள்ள மோதல்கள் குறித்தும் இக்கலந்துரையாடலில் விவாதிக்கப்பட்டது. திருத்தந்தையுடனான சந்திப்பிற்கு பின் திரு அந்தோனியோ கோஸ்டா அவர்கள் தனது எக்ஸ் வலைதள பதிவில் உலகளாவிய சவால்களை எதிர்கொள்வதில் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு திரு அவை ஒரு முக்கியமான பங்காளராக இருக்கின்றது என பதிவிட்டுள்ளார். இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.